நடிகர் விஜய் சுற்றுப்பயணம் போகிறார், அரசியல் சுற்றுப்பயணம். இந்த சனி ஞாயிறு போறாரு, சனிக்கிழமை போறாரு, சில சமயம் ஞாயிற்றுக்கிழமை போறாரு. அது ஒரு விமர்சனமாச்சு பாத்தீங்களா, ஸ்கூல் டே காலேஜ்ல லீவ் போட்டு போறாருன்னு விமர்சனமாச்சு. இப்ப அவர்கள் ஒரு அரசியலை எழுப்பி இருக்கிறார்கள். என்ன எல்லாருக்கும் மாநாடுக்கு அனுமதி, பேரணிக்கு அனுமதிங்கிறீங்க, எங்க கட்சிக்கு மட்டும் நீங்க தர மறுக்கிறீங்க? அது ஏன் திருச்சியில நாங்க எங்க தலைவர் சுற்றுப்பயணம் போகக்கூடாதா அப்படின்னு விஜய் கட்சியினுடைய ரசிகர்கள் கோபமா கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. திமுக விஜயின் அரசியல் எழுச்சியை கண்டு பயப்படுதா, அதனாலதான் தர மறுக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல அவங்க நடந்த இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு நடந்த 2 நிகழ்ச்சி. ஒண்ணு 2 மாநாடு. முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது, 2வது மாநாடு மதுரையில் நடந்தது. மதுரையில சமீபத்தில் நடந்த மாநாடு. அந்த மதுரை மாநாட்டில் நடந்த என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அந்த போயிட்டு வந்த பலருக்கும் உடல்நிலை சரியில்லாம போச்சு. ஒரு தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க போயிட்டு வந்த பிறகுதான் 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் இறந்து போனாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வெயில்ல 100-102 டிகிரி வெயில்ல போட்டு வச்சதுல அவங்க வெளியே பலரும் உடல்நிலை சரியில்லாம போனாங்க. சிலர் இறந்தும் போனாங்க. அங்க என்ன நடந்துச்சு, உடைச்சது, அங்க கிரீஸ் தடை வச்சது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாவது அது அரசியல் படுத்தப்படாத, பக்குவப்படுத்தப்படாத ஒரு ராவான ஒரு இளைஞர் கூட்டம் ஒன்று இருக்கு. அந்த கூட்டத்தை அவங்க அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல.